ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரசப்பொடி தான் செய்ய போகிறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரசப்பொடி எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா தங்கச்சிங்க மற்ற ரெசிபியாக செஞ்சுடுவாங்க. ஆனால் அந்த ரசம் வைக்கிறதுன்னா அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ இதாகும். ஐயோ, அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த ரசப்பொடியெலாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்க ரொம்ப ஈஸியாக, ரசமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிட முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரசப்பொடி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ரசப்பொடி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா 5 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வெளியே வச்சுக்கிட்டாக்கா ஒரு 2 மாதத்துல வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கலர் கம்மியாகுது, ஆனால் டேஸ்ட்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கலர் கொஞ்சம் கம்மியானுச்சு. நான் 2 விதமாகவும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாக்கா நமக்கு ஒரு 5 மாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அந்த ரெசிபி தான் இப்போ நான் செய்ய போகிறேன். நீங்களும் இதே மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே ரசம் அவ்வளோ சூப்பராகவும் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவும் நீங்கள் செஞ்சிடலாம். அது ஒரு கஷ்டமும் இல்லை, அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் எப்போ வேணால் நினச்சப்போ நீங்கள் இந்த ரசத்தை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்போ அந்த ரசத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரசப்பொடிக்கு ஃபஸ்ட்டு கடாயை வச்சு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த வெந்தய பொரியறதுக்கோசரம் நான் தனியாக ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். அது ஒரு அவ்வளோவா டேஸ்ட்டாக இல்லை. நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்து அந்த வெந்தயத்தை பொரியிற அளவுக்கு நாம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்த வாட்டி 1 கப்பு மிளகு எடுத்துருக்கேன். அதுக்கு 2 கப்பு இல்லைன்னா 2.25 கப்பு நாம் சீரகத்தை சேர்த்துக்கலாம். அந்த அளவு ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. 2 சேர்த்து நம்ம ஒரு ஸ்டவ் ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, ரொம்பவும் கலர் மாறுற அளவுக்கு வறுக்கக்கூடாது. ஸ்டவ் சிம்மில் இருக்கணும். நம்ம முதல்ல ஸ்லோவாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சூடு ஏறுனா போதும். நம்ம வெயிலில் காய வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 15லேருந்து 20 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம அடுத்தடுத்து ஒட்டுக்காவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டதுனால அந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுனால ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நம்ம ஒரு நல்லா சூடு ஏறுற வரைக்கும் நல்லாமே நம்ம கலந்து விட்டு இப்போ இறக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். அந்த நல்லா ரொம்ப எண்ணெய் விட்டுட்டாக்கா நமக்கு அரைக்கக்குள்ளே அப்படியே வதன்னு ஆகிடும். ரொம்ப நாள் வச்சிட்டு இருந்தால் அந்த ஸ்மெல்லு நமக்கு வரும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாக்கா இங்கே பாருங்கள் ட்ரையாக தான் இருக்குது. நாம் நல்லா கலந்து ரொம்பவும் மட்டும் வறுத்துடாதீங்க. இது ஓரளவுக்கு சூடு ஏறுனா போதும். ஸ்டவ் சிம்மில் வச்சு சூடு ஏறுனாவே ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரசப்பொடிக்கு கொரகொரப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பதத்தில் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் 2-3 சுற்று மிளகாயெல்லாம் சேர்த்து சுற்றிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் அப்படியே கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுத்துருக்கேன். அந்த எண்ணெய் சேர்த்தது தெரியவே தெரியாது. அவ்வளோ ட்ரையாக பவுட்ரு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படியே ட்ரையாக இருக்கணும். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது நம்ம ரசத்துக்கு சேர்க்கக்குள்ள அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி இந்த ரசத்தை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாக்கா 4-5 மாதத்து வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை, கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், இது நல்லா சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்த வாட்டி நான் ஒரு தக்காளி, ஒரு எலும்பிச்சை சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி நாம் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ரசப்பொடி சேர்க்கக்குள்ளேயே கூட கட்டி பெருங்காயம் இருந்தால் நம்ம அதை சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் அது இல்லை, அதனால் நான் இப்போ தாளிப்புக்குள்ளே நான் பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்கள் இதுலேயே ரசப்பொடியை சேர்த்துட்டு பூண்டும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நீங்கள் தட்டி சேர்த்துடலாம். நான் இது கூட ரசப்பொடி தேவையான அளவு சேர்த்து நான் இது கூடயே தட்டி போட்டுக்கிறேன். பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை 2, கொத்தமல்லி தழை இது சேர்த்து நம்ம நல்லா இடித்து சேர்த்துட்டாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒரு கொதி அப்படியே தள்ளி வரக்குள்ளே நம்ம இதை சேர்த்துட்டு அப்படியே இறக்கி வச்சா நீங்கள் இந்த பாத்திரத்தில் மாற்றி ஊற்றுக்குள்ளே ஒரு வாசனை வரும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எப்பயுமே ரசத்துக்கு கொஞ்சமாக வெல்லமோ சர்க்கரையோ சேர்த்துப்பேன். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் அதையும் சேர்த்துக்கலாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு தன்மையை பேலன்ஸ் பண்ணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ரசம் ரெடி. ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ.